எல்லோரும் பக்தியுடன் சுற்றி வரும் வண்ணம் திருவெண்ணைநல்லூர் கோவிலை அப்படியே சாரதா ஸ்டுடியோவில் கொண்டு வந்து வைத்த கலை இயக்குனர் கங்காவை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். கங்கா அமைத்த சிறந்த அரங்குகளில் இது ஒன்று அப்படின்னா அது மிகையாகாது. க்ளோஸ்அப்பில் காண்பிக்கும் போது பஞ்சடைந்து சுருங்கி போயிருக்கும் கண்களும் சுருக்கம் விழுந்த கன்னங்களும் நரைத்து போன தலையுமாக கூனி குறுகி அவர் நிற்கும்போது கைத்தட்ட தோன்றாது, கையெடுத்து கும்பிட தோன்றும். ஆம், அங்கே நாம் காண்பது நடிகர் திலகம் அல்ல, சைவ பழமான அப்பர் சுவாமிகள். பாடல்லையும் சரஸ்வதி சபதத்திலையும் பிரம்மாண்டமும் கலைஞர்களின் திறமையும் தான் நம்மை அதிகமாக ஆக்கிரமித்ததே தவிர இந்த அளவு பக்தி பரவசத்தை நம் உயிரில் பாய்ச்சவில்லை என்பதை சற்று ஒப்புக்கொள்ளவே வேண்டும். திண்ணையில் வலது கையை சுருட்டி நெற்றி பொட்டில் வைத்தவாறு மறைந்த காஞ்சி முனிவரை போல அவர் அமர்ந்திருக்கும் அந்த கோலம் மெய் சிலிர்த்து போகும். அதற்கு மேல் தன்னால் ஒரு அடி கூட நகர முடியாத நிலையில் திருக்காலத்திநாதனை காண முடியவில்லையே என மூர்ச்சையாகி விழ காலத்திநாதன் கைலாயத்திலிருந்து தம்பதி சமேதராய் நடனமாடி காட்சி தருவதோடு படம் நிறைவடைகிறது. தயாராக வேடம் புனைந்து இருக்குமிடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே என்ற பாடலுடன் வர, யாரிவன் பித்தன் பாட்டனாம் பரம்பரையாம் அடிமையாம் சாசனமாம் தள்ளாத கிழவனுக்கு பொல்லாத வேலை வந்துவிட்டது என சுடு சொற்களால் அர்ச்சிக்க கிழவரோ வழக்குரை மன்றம் செல்கிறார். பெரிய புராண செய்யுளான பித்தா பிறைசூடி பெருமானே என்ற பாடல் சவுந்தரராஜன் என்ற கலைவாணியின் மகனின் கம்பீர குரலில் துவங்க, தொடர்ந்து கண்ணதாசன் என்ற சரஸ்வதியின் புத்திரனின் சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே என்ற ஊனையும் உயிரையும் ஒரு சேர உருக வைக்கும் பாடல். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. வயதானவர்கள் வாலிபர்களாக மாற வேண்டுமா? அப்போது எங்கள் மருந்தை சாப்பிடுங்கள், உங்கள் தோற்றம் வாலிபரை போல காட்சி தரும் என்று பல வகை விளம்பரங்கள் வருகின்றன. வாலிபர்களே 20 வயதான நீங்கள் 80 வயதான கிழவரை போல காட்சி தர வேண்டுமா என்று சொன்னால் எப்படி இருக்கும்? வயதானவராக தோன்றுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மேக்கப் ரங்கசாமியை தேடி போய் அவர் கையில 100 ரூபாயை கொடுங்கள். 2 மணி நேரம் அவரிடம் உங்களை ஒப்படைத்து விடுங்கள். ரங்கசாமியிடம் போகும்போது உங்களை பார்த்துவிடும் உங்களது நெருங்கிய நண்பர்கள் கூட நீங்கள் திரும்பி வரும்போது அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. 2 மணி நேரத்தில் அந்த 200 ரூபாயை கொண்டு 80 வயது கிழவராக்கி விடுவாரு அவரு. இதை அவர் எப்படி செய்கிறார்? திருவருட்செல்வர் படத்துல 39 வயதான நடிகர் திலகம் 80 வயது மதிக்கத்தக்க அப்பர் சுவாமிகளாக ஒரு காட்சியில வராரு. இதற்காக ரங்கசாமி அவர்கள் இந்த பிரத்யேகமான பிளாஸ்டிக் மேக்கப்பை போட்டாரு. நடிகர் திலகம் மேக்கப் போட்டு கொண்டிருக்கும் போது அந்த மேக்கப்பை பற்றிய பல தகவல்களையும் தந்தாரு. காலம் சென்ற பிரபல மேக்கப் நிபுணர் ஹரிபாபுவின் மகன் நன்னு, நானும் நன்னுவும் சேர்ந்து இங்கு நம்மிடையே சுலபத்தில் குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய மேக்கப் பொருட்களை கொண்டு இதை கண்டு பிடிச்சோம். முதலாக இந்த முறையை நான் பெற்றமணம் படத்துல சோதனை பண்ணி பார்த்தேன். அதுல நான் கிழவராக ஒரு காட்சியில் வருவது நினைவுக்கு வருகிறதா? அடுத்தபடியாக கப்பலோட்டிய தமிழன் படத்துல வயதான சிதம்பரம் பிள்ளையாக ஒரு காட்சியில் வரும்போது இதே பாணியில் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றங்களை செய்து மேக்கப்பை போட்டுக்கொண்டேன். இப்போது திருவருட்செல்வர் படத்துல இதே பாணியில் மேக்கப் போட செய்திருக்கிறேன். வஜ்ரம் இருக்கிறதே, அதை நன்றாக உருக்கிவிட்டு உங்கள் கையின் மேல் பகுதியில் தடவி கொள்ளுங்கள். காற்றில் அது காய காய உங்கள் தோலை பிடித்து இழுத்து சுருக்கத்தை உண்டாக்கும். உங்களுக்கு அந்த இடத்தில் வேதனையாக இருக்கும். ஊரை கூட்டி ஓல வாச்ச பிறகு ஆள மாத்தன அடுக்குமாயா? சின்னவர் சொல்றதே நியாயம் இருக்கப்பா. என்னடா பெருசா நியாயத்தை கண்டுட்டீங்க? பெருசு பேச்சு மாறுதுன்னா பின்னால ஏதோ விவகாரம் இருக்கும்னு அர்த்தம்டா. விவகாரம் முத்தி வீதிக்கே வந்தப்புறம் உள்ளுக்குள்ள உதட்டு ஏன்பா பேசுறீங்க? விவரமா வெளிப்படையா பேசிப்படுங்க. வேலப்ப மகளை என் மகனுக்கு கட்டி வைக்க இவர் ஆசைப்படுறாரு. அது எப்படிப்பா? 1000 தான் அவன் படிச்சிருந்தாலும் அழுக்கு துணி துவைக்கிறவ தானே. இது உங்க தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை இல்லப்பா, ஊர் பிரச்சனை. பெருசு சொல்லுதேங்கிறதுக்காக கொல்ல பக்கமா வரவங்களை கொண்டாந்து நடுவுட்ல வைக்க முடியுமா?
பெருசுக்கு வயசாகி போச்சுல்ல, அதான் புத்தி தடுமாறி பேசுது. ஏய், காலப்படுத்திருச்சேன்னு வாழை புடிச்சு பாக்குறீங்களா? அது சொன்ன சொல்லுக்காக சுருங்கி நிக்குதுடா. நெஞ்ச வெடிச்சு நிமிந்து நின்னுச்சு. நீங்க அத்தனை பேர் அப்புட்டு சம்பந்தப்பட்டவங்களை விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம்? யார விசாரிக்க சொல்ற? பெருசுக்கு பேத்திய குடுக்கறதுக்கு மனசு இல்ல, பேத்திக்கு மாமனை கட்டிக்கிறதுக்கு இஷ்டமானு விசாரிக்க வேண்டாமா? டேய் செம்பட்ட, எதுக்கு நீ போய் சின்ன தாயை கூப்பிட்டு வா. ஏய், எதுக்கு கூப்பிட்டு வரணும், எதுக்கு விசாரிக்கணும்? அம்பிட்டு பேரும் அப்படியே வீட்டுக்கு வாங்க. விடிஞ்சா என் மகன் மயில்சாமிக்கும் சின்ன தாய்க்கும் கல்யாணம். இது நடந்தே தீரும். இதுக்காகத்தானப்பா விவகாரத்தை இப்படி தூர கொண்டு வந்த. திருப்தி தானே? நடத்தி காட்டுமா? பெரியய்யா, பெரியய்யா, சின்ன தாயம்மாவை எங்க தேடியும் காணுங்க. சின்ன தாயி, இந்த படத்துடைய படப்பிடிப்பு நடக்கும்போது நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை இயக்குனர் ஏபி நாகராஜனின் மகள் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. திருவருட்செல்வர் படத்தின் படப்பிடிப்பை பார்க்க நான் சென்றிருந்தேன். அதில் என் அப்பா ஏபி நாகராஜன் அவர்களும் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல அவருக்கு வயது 80. ஒரு சிறுவனை பாம்பு கடித்துவிடும். அவனை தூக்கி வந்து கோவிலில் வைத்து கொண்டு பாடல் பாடுவாங்க. அந்த பாடல் தான் நாகர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே அப்படின்ற பாடல். இந்த பாடலின் முடிவில் அந்த பாம்பே வந்து சிறுவனுடைய உடலில் உள்ள விஷத்தை எடுத்துக்கொள்ளும். ஆனால் படப்பிடிப்பின் போது அந்த பாம்பு மெதுவாக வந்ததால இப்படி இருந்தால் சரியாக இருக்காது, கட் கட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சிகப்பு கலர் துணியை பாம்பு மேல் போட்டு எடுத்தால் பாம்பு படம் எடுக்கும். அதை ஏன் செய்யவில்லை என்று கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அப்போது அப்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டபோது தயாரிப்பு நிர்வாகிகள் மொத்தம் 8 பாம்பு கொண்டு வந்திருக்காங்க. அதுல 7 பாம்பு தான் இருக்கிறது, ஒன்றை காணவில்லை அப்படின்னு தயங்கி தயங்கி சொன்னாங்க. இதை கேட்டவுடன் நான் பயத்துல ஒரு திட்டு மாதிரி இருந்த இடத்துல ஏறி அமர்ந்து கொண்டேன். படத்தில் நடிக்க வந்த குழந்தையை அங்கே காணவில்லை. இதனால் அங்கு சலசலப்பு அதிகமானது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல பாம்பு கிடைத்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் கீழே இறங்கவே இல்லை. பாம்பை கண்டால் படை நடுங்கும் அப்படின்னு சொல்வாங்க. ஆனால் இங்கு படையை பார்த்து பாம்பு போய் ஒளிந்து கொண்டது. அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், திருக்குறிப்பு தொண்டர், சேக்கிழார் ஆகிய முக்கிய நாயன்மார்களுடன் சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் தான் இந்த திரைப்படம். காதல், டூயட், அடிதடி அப்படின்னு கமர்ஷியல் ரூட்டில் பயணிக்கும் ஹீரோக்களின் உலகில் 80 வயது கிழவராக பக்தி படத்தில் நடிப்பதும் அந்த படத்தை 100 நாட்கள் ஓட வைத்து வெற்றி படமாக்குவதும் நடிகர் திலகத்தினால் மட்டுமே சாத்தியமான சாதனைகள். ஆக்ஷன் படங்களை நடிக்க ஆரம்பிச்சாலும் உணர்ச்சி பூர்வமான கதைகளையும் அவர் விடவில்லை. அதனால்தான் ஊட்டி வரை உறவு, கலாட்டா கல்யாணம், அஞ்சல் பெட்டி 520, சுமதி என் சுந்தரி போன்ற நகைச்சுவை படங்கள்லையும் என் தம்பி, தங்க சுரங்கம், திருடன், சிவந்த மண் போன்ற ஆக்ஷன் படங்கள்லையும் நடிக்கும்போது கூட திருவருட்செல்வர், இருமலர்கள், உயர்ந்த மனிதன், தெய்வ மகன், வியட்நாம் வீடு போன்ற அவர் மட்டுமே செய்யக்கூடிய படங்கள்லையும் அவர் நடிச்சாரு. எங்க ஊர்ல முட்டா பசங்களை பார்த்து அறிவில்லாத ஆட்சி மந்தகளே நாங்க கூப்பிடுவோம். அதை நிரூபிக்கிற மாதிரி இங்க எல்லாரும் கொம்போட இருக்கீங்க. காமரேஜ், இப்ப உங்களுக்கு முன்னால ஒரு பாயிண்ட வைக்கிறேன். நான் சொல்றது என்னன்னா, இந்திரன் என்ன மேல் ஜாதி, கிங்கரன் என்ன கீழ் ஜாதி. அவன் உண்டு கொழுத்து உல்லாசமாக இருக்க நீங்கள் உழைத்து உழைத்து பாடுபட வேண்டிய அவசியம் என்ன? என்ன 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 கவரேஜ். பாயிண்ட் நம்பர் 2, நான் சொல்றது என்னன்னா, தொழில உங்களுக்கு துரோகம் பண்ணி, ஜாதியில உங்களை தாழ்த்தி,
ஜனங்களை பிடிக்கிறதுக்கும் அடிக்கிறதுக்கும் கொல்றதுக்குமே வச்சிருக்காங்களே, நீ என்ன அடியாட்களா இல்லை அடிமைகளா இல்லை சொறி நாய்களா? ஆகவே காம்ரேட்ஸ், நான் சொல்றது என்னன்னா, நரகலோக தொழிலாளர்களாகிய உங்களுக்கு, அதாவது கிங்கரர்களுக்கு தனியாக ஒரு யூனியன் ஆரம்பிக்க வேண்டும். யூனியன் என்றால் கிங்கரர்கள் நல உரிமை சங்கம். நான் சொல்றது என்னன்னா, உங்களுடைய நன்மைக்காக நீங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து போராடுவது, உங்கள் கோரிக்கையை அவர்கள் ஏற்க மறுத்தால் உடனே ஸ்ட்ரைக் செய்வது, அதாவது வேலை நிறுத்தம் செய்வது. ஆகவே காம்ரேட், நாம் கிங்கரர்கள் யூனியன் ஆரம்பிப்போம். காம்ரேட், 8 மணி நேர வேலை, அதற்கு தகுந்த ஊதியம், சிக் லீவ், கேஷியர் லீவ், யூசுவல் லீவ், இன்னும் நாம எதற்கெல்லாம் லீவு கேட்கிறோமோ வருஷம் பூரா நாம லீவு கேட்டுக்கிட்டே இருப்போம். அவங்க கொடுக்கணும். இதற்கெல்லாம் யார் தலைமை வைப்பது? நான் எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன்? இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் செய்யறதுக்காக தான். எங்க சொல்லுங்க, தலைவர் சத்தியமூர்த்தி. மண்டுகங்களா மண்டுகங்களா, தலைவர் வாழ்கன்னு சொல்லுங்கடா. என்ன சொல்லுங்க, தலைவர் சத்தியமூர்த்தி. தலைவர் சத்தியமூர்த்தி. காம்ரேட், யூனியன் கண்டுவிட்டீர்கள். யமதர்மராஜனை எதிர்த்து போராட பொங்கி எழுங்கள், புரட்சி கீதம் பாடுங்கள். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.